இங்க இருக்கிற ஒவ்வொரு உசுரையும் ஏன் உசுறு கலந்துருக்கான். இந்த மண்ணுல வந்து அப்படி இப்படி ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சா தலை வேற கால் வேற தனித்தனியா போயிடும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் எம்பா, புரட்சித் தலைவர் எடப்பாடி நாங்கள் மக்கள் மன்றத்திலே கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்று எந்த நிலையிலும் எப்போதும் வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்ற தவறியது இல்லையே. ஊருக்குள்ள வேற விதமா பேசி கேள்விப்பட்டனே. என்ன கேள்விப்பட்ட? இல்ல நீங்க ஊருக்குள்ள ரொம்ப சில்லறத்தனம் பண்றீங்களா? நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னா, இன்றைக்கு சொத்து வரி, வீட்டு வரி, மின்சார கட்டணம், குடிநீர் வசதி, ஆட்கடைக்கு கூட இன்றைக்கு வரி போட்டிருக்கிறார்கள். இந்த வரி உணவை மக்கள் மன்றத்தை மக்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. கருப்பே குசும்புக்காரன் உதய மின் திட்டத்துல கையெழுத்து போட்டு 2017 இங்க வந்தவர் தங்கமணி. அந்த உதய மின் திட்டம் வந்ததுக்கு பிறகுதான் இந்த மின் கட்டணத்தை நம்ம 6 மாசத்துக்கு ஒருக்காவது நம்ம ஏற்ற வேண்டிய கட்டாயம் வருகிறது. சொத்து வரி ஏத்த இறக்கம் யார் காரணம்? 2019 15வது நிதிக்குழுவில் 26வது கட்டளையே அதுதான். ஒன்றிய அரசு தரக்கூடிய மானியங்களை நீங்கள் ஊராட்சிக்கோ அல்லது மாநகராட்சி நகராட்சிக்கோ நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உங்களினுடைய ஜிஎஸ்டிபி எந்த அளவிற்கு கூடுகிறதோ அந்த அளவிற்கு உங்கள் நிலவரியையும் கூட்டியாக வேண்டும் என்பதில் கையெழுத்து விட்டு வந்தவர் எஸ்பி வேலுமணி. இதே சாட்சாத் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கி 4,56,000 கோடி ரூபாய் தமிழக அரசாங்கக்கூடிய கடன் சுமை இருந்தது. இன்றைக்கு இந்த 5 ஆண்டுகளில் 4 ஆண்டுகள் 8 மாதங்கள் மட்டும் 4,96,000 ரூபாய் கடன் சுமை இருந்தது. இவர்கள் 2021 சொன்னார்கள் ரகுராம் ராஜன், அரவிந்த் சுப்பிரமணியன், சதர் டூப்ளே, ஜில் பிளேஸ், எஸ் நாராயணன் போன்ற அறிஞர் பெருமக்களை கொண்டு நிதி நிலையை நாங்கள் சீராக்கி தமிழகத்தை நிதி வருவாயை உயர்த்தி நாட்டு மக்கள் மீது சுமத்தப்பட்ட நிதி சுமையை குறைப்போம் என்று சொன்னார். இதுவரை குறைந்திருப்பதாக கேட்டால் மிஸ்டர் கோடி, நீங்க ரொம்ப ஸ்டூபிடா பேசுறீங்க. 2011 நாங்க ஆட்சி விட்டு போகும்போது 1.1 லட்சம் கோடி. அது 2011-16 ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியை முடிக்கிற போது 2.45 லட்சம் கோடி, அதாவது 108% வளர்ச்சி. அதற்கு பிறகு 2016-21 அவங்க விட்டுட்டு போன பிறகு 21 4.81 லட்சம் கோடி, அதாவது 128% கடன் வளர்ச்சி. நாங்க 21 4.81 எடுத்து நாங்க இப்போ 9.45 வச்சிருக்கும் போது கடன் சதவீத வளர்ச்சி 96. ஜெயலலிதாவை விட எடப்பாடியை விட நிதி ஆளுகையில் தளபதி மு க ஸ்டாலின் தன்னை நிரூபித்திருக்கிறார் என்பது டேட்டாவில் வெளியே வரும். இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. 4 முறையிலும் தங்கு தடையின்றி டாஸ்மாக் மதுபான பாட்டில்கள் விற்பனை செய்யப்படுகிறது. ஆன்மீக நகரமாக, ஆன்மீக பூமியாக இருந்த தமிழ்நாடு இன்றைக்கு போதை மாநிலமாக உருவாக்கி எங்கு பார்த்தாலும் கஞ்சா, எங்கு பார்த்தாலும் அபின், எங்கு பார்த்தாலும் பெத்தமின் என்ற போதைப் பொருட்கள் இன்றைக்கு விற்பனை. ரொம்ப டென்ஷன் ஆகி சொன்னார், கஞ்சா வந்துருச்சு, ரொம்ப பெரிய சிக்கலா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. 2013 தமிழ்நாட்டிலே குட்கா தடை செய்யப்படுகிறது. அதற்கு பிறகு எம்டிஎம் பிராண்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி அதை தொடர்ந்து சட்டவிரோதமாக நடத்துகிறது. தான் நடத்துவதற்கு 39.91 கோடி தான் லஞ்சம் கொடுத்ததாக அந்த கம்பெனி ஏற்றுக்கொள்கிறது. சும்மா இல்ல, ஒரு ரெட் டைரியை பிடிக்கிறார்கள். அந்த ரெட் டைரியை பிடித்து அந்த ரெட் டைரி பேஸ்ல வழக்கை தொடுக்கிறார்கள். வழக்கு சிபிஐக்கு மாறுகிறது. பிறகு ஈடியும் வருகிறது. 240 கோடி மதிப்பிலான சொத்துகள் அதில் இணைக்கப்படுகிறது. அந்த வழக்கிலே அந்த ரெட் டைரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முதல் பெயர் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரனுடைய பெயர். வாட்ஸ் கோயிங் ஆன்? அரங்கனார கொரங்கனார் ஆகிட்டான். நீங்கள் போதைப் பொருளை பற்றியும் கஞ்சாவை பற்றியும் பேசுவதற்கு அருகதை இருக்கிறதா உங்களுக்கு என்று கேட்கிறேன். அரசு செஞ்சுச்சாங்க இல்ல? அரசு லிஸ்ட்ல இருக்குதா? தமிழ்நாடு எங்க லிஸ்ட்ல இருக்குதா? இல்ல கவர்மெண்ட் பண்ணிச்சா? குட்கா வழக்கில் இன்றளவுக்கும் குற்றவாளியாக இருப்பவர், குற்றம் சாட்டப்பட்டவராக இருப்பவர் விஜயபாஸ்கர். அத்தோட முடிஞ்சதா? இவர்கள் காலத்திலே இருந்த டி.கே. ராஜேந்திரன் உட்பட அனைத்து ஐபிஎஸ் அதிகாரிகளும் அந்த ரெட்டையில் எழுதி வச்சிருக்கான். நான் இவர்களுக்கு லஞ்சம் கொடுத்தேன், அதிமுக அமைச்சர்களுக்கு லஞ்சம் கொடுத்தேன், அதிமுக அமைச்சரவைக்கு கீழே இருந்த உயர் காவல்துறை அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்தேன் என்று லஞ்சம் கொடுத்து தமிழக மக்களின் நலனுக்கு எதிராக போதைப் பொருட்களை உள்ளே கொண்டு வந்து விற்பதற்காக லஞ்சம் பெற்ற வழக்கில், நீங்கள் லஞ்சம் பெற்ற வழக்கில் சிபிஐ வழக்கில் இருப்பவர்கள் அதிமுக காரர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். போதையை பற்றி நீங்க எப்படி பேசலாம்? என்ன பங்காளி வெட்டுப்புலே, காளமாடு மாதிரி சீரி பாய்வியா? என்ன ஆச்சு? காலமாடு மாதிரி இருந்த என்ன கொழுப்பு அடக்கி வண்டி மாடு ஆகிட்டானுங்க. 4 ஆண்டு காலம் கொரோனாவை வந்து சார் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் அவர் கஷ்டப்பட்ட போது ரெவென்யூ இல்லாம மக்களை எந்த ஒரு வரியும் இன்க்ரீஸ் பண்ணாம 4 ஆண்டு காலம் அவர் இந்த ஆட்சியை செஞ்சிருக்காரு. அதிமுகவோட 10 ஆண்டு காலத்துல வாங்கின கடன் பாத்தீங்கன்னா 4 லட்சம் கோடி, வாங்கின இருந்த 5 வருஷத்துல வாங்கின கடன் பாத்தீங்கன்னா அதே 4 லட்சம் கோடி. மிகப்பெரிய பொருளாதார மேதைகள்லாம் வந்தாங்க, அப்படியே தமிழ்நாடு தூக்கி மேல நிறுத்திடுவாங்க. எங்க நிறுத்தினாங்கன்னு தான் தெரியல. கடன்ல அதிகமான கடனை வாங்குவதற்கான வல்லுநர்களை கூட்டிட்டு வந்ததாதான் இவ்வளவு பெரிய கடனை வாங்கி மேல இந்தியாலேயே டாப்பா இருக்க முடியும். ஏன்டா போய் எமோஷன் ஆற நீ? 2014 மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்ற நேரத்தில் 55 லட்சம் கோடி இந்தியாவுடைய கடன்.
இன்றைக்கு இந்தியாவினுடைய கடன் 197.8 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறது. 2027 பிப்ரவரி 1ஆம் தேதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் 2027 கடன் மதிப்பீடு என்பது 214 லட்சம் கோடியாக உயரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? ஒரு மாநிலம் என்பது ஜிடிபியிலே வளர்ச்சி அடைகிற பொழுது கடனும் வளர்ச்சி என்பது கடன் வாங்குவதும் வளர்ச்சி கடனும் உயரும் என்பது பொருளாதார நிபுணர்கள் சொல்லக்கூடியது. 2021 எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் பதவியை விட்டு போகிற பொழுது ஸ்டேட் ஜிடிபி என்பது 19.3 லட்சம் கோடி. இன்னைக்கு இப்பொழுது வந்திருக்கிற பட்ஜெட்டில் தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட் ஜிடிபி என்பது 2026-27 40.67 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறது. எனவே ஜிடிபி உயர்கிற பொழுது கடனுடைய அளவும் உயரும். வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே, எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. 2006 நீங்க வந்து 1,76,000 விவசாயிகளுக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுப்பீங்களே, எவ்வளவு பேர் கொடுத்தீங்க? 80,000 பேர் கொடுத்தீங்க. 80,000 பேர் கொடுத்தீங்க. 1,76,000 மொத்தம் லேண்ட் இல்லாத லேண்ட் இல்ல லேண்டே இல்லாம நீங்க வருவாய் துறை 1,75,300 மூணு படி கொடுப்போம். நீங்க 1,75,300 நீங்க ஆட்சிக்கு என்னைக்கு வந்தாலும் வருவாய் துறை பேய்க்கு பேன் பார்த்த பேப்பையில குடும்பமே மூஞ்சில காரி துப்புற அளவுக்கு கொண்டு வந்துட்டேடா. மெட்ரோ இப்ப கோவைக்கு மதுரைக்கு இல்லன்ட்டீங்கன்றாங்க. பல குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, மத்திய அரசு கொடுக்குற ரிப்போர்ட் கரெக்ட்டா கொடுக்கணுங்க. நீங்க வந்து தமிழ்நாட்டிலேயே 4 வருஷம் மெட்ராஸ்ல மெட்ரோ ஆரம்பிச்சு 4 வருஷத்துக்கு அப்புறம் 5 லட்சம் பயனாளிகள் போறத நீங்க கோயம்புத்தூர்ல ஃபர்ஸ்ட் வருஷமே போகும்னு சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் 25 லட்சமும் 30 லட்சமும் இருக்கிற பாப்புலேஷன்ல எங்கங்க 5 லட்சம் வரும்? நம்ம கொடுக்குற டீடைல் ஒழுங்கா கொடுத்திருந்தா இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. இப்ப நான் வாசிக்கிறேன் பாருடா. நீங்க ப்ராஜெக்ட் கொடுத்ததுல தப்பு. ப்ராஜெக்ட்ல நாங்க கொடுத்தது 15 லட்சம் கொடுத்துருக்கோம், 12 லட்சம் கொடுத்துருக்கோம்னா ஒரு நிமிஷம், பாப்புலேஷன்ல 7.5 லட்சம் இருக்கிற ஆக்ராவில் இருக்கக்கூடிய கான்பூர் நாக்பூர்லாம் ஆக்ரா கான்பூர் நாக்பூர் பூனே இங்கெல்லாம் எப்படி கொடுத்தீங்க? அங்கெல்லாம் கம்மியா இருக்க. அப்போ தமிழ்நாடுன்னா விளக்கெண்ணெய் ஊத்திட்டு பார்ப்போம். எங்க மாநிலத்தில் ஆட்சினா நாங்க ஆட்சி ஆண்டா ஃப்ரீயா விட்டுருவோம். முட்டா பையன் லூசு பையனுடா, உங்களுக்கு யாரை இப்படி பேதி வாங்கி எடுக்கு. நீங்க தேர்தல் நேரத்துல அனைத்து குடும்ப தலைவருக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் சொன்னீங்க. ஆனா 27 மாசம் கழிச்சு அதற்கு தகுதி அழகு வச்சீங்க. அதான் அந்த வாக்குறுதி கொடுத்த வாக்குறுதியை நாங்க சொல்றோம். நீங்க 2016 ஸ்கூட்டர் கொடுப்போம் சொன்னீங்கல்ல, அதை ஏன் 2020 கொடுத்தீங்க? அதை ஏன் 2016 கொடுக்கல? வலிக்குதா? நீங்க ஸ்கூட்டர் 2016 தேர்தலோட அறிவிச்சிட்டீங்கல்ல. உங்க அம்மா மே மாசம் 23 தேதி பதவி ஏற்றாங்கல்ல, 24ஆம் தேதி ஏன் கொடுக்கலன்னு கேட்கிறேன் நானு. 2016 ஏன் கொடுக்கல? ஏன் 19 மோடியை கூட்டிட்டு வந்து தேர்தலுக்கு முன்னாடி பிப்ரவரி மாசம் 10 ஸ்கூட்டர் கொடுத்து விட்டீங்க? நான் மறக்கல. அப்ப ஏன் அந்த 3 வருஷம் கொடுக்கறான்னு கேக்குறேன். இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்கேன், இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. இந்த திட்டத்தை பொறுத்தவரை மகளிர் உரிமைத்துறை பொறுத்தவரை நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே மாநிலம் நாங்க ஆட்சிக்கு வந்த ஒரு நிமிஷம் இப்ப நம்ம 2 பேரும் நியூஸ் 18ல சவால். நான் இப்பவும் சொல்றேன், வந்த அடுத்த மாசம் நான் கொடுப்பேன் என்று எங்கள் தலைவர் சொன்னதை நீங்கள் நிரூபித்தால் நீங்க சொல்றபடி அரியர் நாங்க மக்களுக்கு கொடுக்க தயார். இல்ல மன்னிப்பு கேட்க நீங்க தயாரா? என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா எல்லாம் தான் ஓடுது. சரி சரி, அடுத்த கேள்வி கேளுங்க. மகளிருக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் நாங்க சொன்னோம். ஆனா அதுக்கு முந்தின வரியை நீங்க விட்டுட்டீங்க. ஆனாலும் எங்க தலைவர் செஞ்சார். நான் சொல்றேன், 7 வாக்குறுதி, பொருளாதார சிறப்பு வாக்குறுதி. நாங்கள் இந்த $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை உயர்த்துவோம். அதற்கு பிறகுதான் அடுத்த வரி தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம் அப்படிங்கிறது. இங்க என்ன சிக்கல் ஆகி போச்சுன்னா, இந்த இது கொடுப்போம்ங்கறத சொல்லாததுனால அத தலைவர் உரிமையாக எடுத்துக்கொண்டு இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின். ஆமாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா அனைத்து குடும்ப தலைவருக்கும் கொடுப்போம்னு சொன்னீங்க. 2,18 லட்சம் பேர் குடும்ப தலைவருக்கு நீங்க கொடுக்கணும். நீங்க அப்ளிகேஷன் வாங்குறதே தப்பு, மக்களை ஏமாற்ற திட்டம் நான் சொல்றேன். இந்த கைப்புள்ள களத்துல இறங்கிட்டா மிஸ் ஆகுமா? கேக்குறதுல ஒரு லாஜிக் இருக்கு. என்னன்னா அப்ளை பண்ண எல்லாருக்கும் கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது நம்ம சில அதுல விமர்சனங்கள் இருக்குது. நியாயமா கொடுக்க வேண்டியவங்களுக்கு, வருமான வரி கட்டறவங்களுக்கு இந்த 1000 ரூபாய் கொண்டு கொடுக்க முடியாது. நீங்க தேர்தல் நேரத்துல அனைத்து குடும்ப தலைவருக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் சொன்னீங்க. ஆனா 27 மாசம் கழிச்சு அதற்கு தகுதி அழகு வச்சீங்க. அதான் அந்த வாக்குறுதி கொடுத்த வாக்குறுதியை நாங்க சொல்றோம். உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. சொல்லு 7 தொலைநோக்கு திட்டங்கள் என்று 21 மார்ச் 8ஆம் தேதி திருச்சியில் அறிவித்ததில் தகுதி வாய்ந்த மகளிருக்கு நிதியுதவி, குடும்ப நிதியுதவியாக 1000 ரூபாய் வழங்கப்படும் என்றுதான் அது இருக்கிறதே தவிர அதுல எந்த இடத்திலேயும் எல்லா மகளிருக்கும் என்று சொல்லவில்லை. சொல்லாதையும் செய்திருக்கிறது இந்த அரசு. சிங்கம்ல அந்த நிதி ஆதாரங்களை பெருக்குவதற்கான பல வழிகள் இருக்கு. அதுல நீங்க எப்படி சொல்றீங்க? இப்ப பரிசுமை ஏத்தாம வேறு வகையில் எடுத்து வருவீங்களா எப்படின்னு கேக்குறதா? அதுதான் சார் கவர்மெண்டோட இன்டெலிஜென்ஸ். அதை போய் சொல்ல முடியுமா?
அதாவது எங்களுடைய இலக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா வரியை சுமத்தி, வரியை பெருக்கி, நிதி ஆதாரத்தை பெருக்கி, வருமானத்தை உருவாக்கி மக்கள் நலத்திட்டங்களை செய்வோம். அதான் எங்களுடைய கான்செப்ட். வந்து இடிச்சேன்னு வச்சுக்க குடிச்சல கொப்பளிச்சிருவாரு. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் ஒரு அடி நகராது. வள்ளல் பரம்பரை அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. இந்த நீங்களும் வரி ஏத்த போறீங்களா? வருவாய் உயர்த்துறது அது இப்ப எல்லாம் எப்படின்னு சொல்ல முடியும்? வரி ஏத்துறாங்களா இல்லையா? நீங்க கேக்குற கேள்வியில அதாவது வரி உயர்த்துறது பல இருக்கு. புரியுதுங்களா? டாக்டர் எம்பிபிஎஸ் சொல்றாரு. இன்றைக்கு வரி உயர்த்துவதற்கு பல்வேறு வழிகள நிதி துறையை சேர்ந்தவர்கள் நிபுணர்கள் மூலமாக எந்தெந்த வகையில வரி பெருக்க முடியுமோ, உயர்த்த முடியுமோ அதை உயர்த்தி எங்க ஊர்க்கா சொல்லு. எந்தெந்த வகையில வரி பெருக்க முடியுமோ, உயர்த்த முடியுமோ அதை உயர்த்தி நாங்கள் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு தேவை நிதியை பெற்று திட்டங்களை செயல்படுத்தும். நீங்க 5,000 அப்படின்னா நாங்க 10,000 அப்படின்னு ஒரு அறிவிப்பை கொடுத்து இப்ப வந்து உங்களுக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறாரா அதிமுக பொதுச்செயலாளர்? அதாவது சொத்து வரி, மின்சார கட்டணம், மற்ற வரி கூடுவதால் ஒரு முறை 10,000 கொடுப்பேன். இது புத்திசாலித்தனமா? இல்லை நான் வந்தால் இதையெல்லாம் குறைப்பேன் என்று சொல்வது புத்திசாலித்தனம். அப்ப குறைப்பேன் என்று ஏன் அவரால் சொல்ல முடியவில்லை? அதுல எடப்பாடி பழனிசாமி தான் செய்த பாவத்தை தானே ஒத்துக்கொண்டார். ஏன் அவர் சொல்லல? உதய மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டு 2017 இங்க வந்தவர் தங்கமணி. அந்த உதய மின் திட்டம் வந்ததுக்கு பிறகுதான் இந்த மின் கட்டணத்தை நம்ம 6 மாசத்துக்கு ஒருக்காவது நம்ம ஏற்ற வேண்டிய கட்டாயம் வருகிறது. ஏன் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னாரு? அதை ஏன் பியூஷ் கோயல் அன்னைக்கு எரிசக்தித்துறை அமைச்சராக இருக்கும்போது ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த அம்மா இதை ஒத்துக்கொள்ளாது அப்படின்னு சொன்னாரு. 2016 டிசம்பர் அந்த அம்மா மறைகிறாங்க. 2017 தங்கமணி கையெழுத்து போடுறாரு. அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு. என்னன்னா மின் கட்டணத்தை குறைக்க முடியாது, நம்ம போட்ட கையெழுத்து. ஒண்ணு. சொத்து வரி ஏத்த இறக்கம் யார் காரணம்? 2019 15வது நிதிக்குழுவில் 26வது கட்டளையே அதுதான். ஒன்றிய அரசு தரக்கூடிய மானியங்களை நீங்கள் ஊராட்சிக்கோ அல்லது மாநகராட்சி நகராட்சிக்கோ நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உங்களினுடைய ஜிஎஸ்டிபி எந்த அளவிற்கு கூடுகிறதோ அந்த அளவிற்கு உங்கள் நிலவரியையும் கூட்டியாக வேண்டும் என்பதில் கையெழுத்து விட்டு வந்தவர் எஸ்பி வேலுமணி. இதே சாட்சாத் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. இப்ப அதுல பின்வாங்க முடியாது. அப்ப நான் 10,000 ரூபாய் கொடுப்பேன் என்பது ஒரு கபட நாடகம். இது ஒரு ஹம்பக். இது ஒரு ஹம்பக். 4 ஆண்டுகள் 8 மாதம் ஆட்சி கொடுத்தேன். எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்காங்க? அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அலுவலர்கள் எத்தனை பேர் நியமனம் பண்ணிருக்காங்க? 5 லட்சம் பேர் நாங்க வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கு இந்த அரசு. 1,39,000 பேருக்கு அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் சட்டமன்றத்துல போன வாரம் அறிவிச்சார். அரசு வேலை சொல்றீங்க? அரசு வேலை. 5,000 பேருக்கு வேலை வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு 75,000 நீங்க வேணா வெரிஃபை பண்ணுங்க. அதாவது டிஎன்பிசி மூலமா 42,126 பேர், சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்துல 24,297 பேர், ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் 12,894 பேர், மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் 11,244 பேர் ஆக அரசு வேலை 94,191 பேருக்கு நேரடியாக கொடுத்திருக்காங்க. வேலை வாய்ப்பு பயிற்சி முகாம், வேலை வாய்ப்பு முகாம் ஏறத்தாழ 54,824 பேரு. என்ன இப்படி ட்விஸ்ட் ஆகி போச்சு? இப்போ நான் கொடுக்குறேன்டா ட்விஸ்ட். கொஞ்சம் லூஸ் விடுங்கப்பா, லூஸ் விடுங்கப்பா. சொல்றீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? 5,50,000 பேருக்கு வேலை கொடுப்போம்னு சொன்னீங்க. 75,000 பேர் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. பல பள்ளிக்கூடத்துல தலைமை ஆசிரியர்கள் இல்ல, பல இடங்கள்ல சிஓ டிஓ இல்ல. இன்னைக்கு தமிழ்நாடு எங்க இருக்குது? விண்ணப்ப ஸ்கூல்ல தலைமை ஆசிரியர் இல்ல சார். நீங்க அரசு வேலை வாய்ப்பில் நாங்க கொடுத்த வாக்குறுதி உண்மை. நாங்க தேர்தல் அறிக்கையில் கொடுத்த உண்மை. 2 ஆண்டு காலம் நிதி ஆதாரத்திலிருந்து நாங்கள் வெளியே வருவதற்கான காலகட்டம் இருந்ததால் எங்களால் அதை செய்ய முடியல. நாங்க தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட 505 வாக்குறுதி கொடுத்தோம். 404 நாங்க நிறைவேற்றி இருக்கிறோம். 37 ஒன்றிய அரசு ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது. மீதி 64 நாங்க நிறைவேற்றல. நேர்மையாத்தான மக்கள்கிட்ட போறோம். 80% டிஸ்டிங்ஷன் மார்க்கோட இதுவரைக்கும் இந்த இந்திய மண்ணில் எந்த மாநில முதலமைச்சரும் சாதிக்காததை தளபதி மு க ஸ்டாலின் சாதித்திருக்கிறார். எனவே 2026 மீண்டும் திமுக கூட்டணி. ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய திராவிட மாடல் அரசு என்று செந்தில் கோடிட்டு காட்டினார். அது மேடைகளில் வேண்டுமானால் பேசலாமே தவிர 4,96,000 கோடி ரூபாய் கடன் வாங்குவதிலே இந்தியாவிற்கே முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. ஜிடிபி growth தமிழ்நாடு தான் இரட்டை இலக்கத்தில் இருக்கு. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த டேட்டாவை தமிழ்நாடு கொடுக்க முடியாதுல்ல. 6.9%. இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி 6.9, தமிழ்நாடு 11.19%. ஜிடிபி ரைஸ் ஆகும்போது கடன் ரைஸ் ஆகுது. மத்திய அரசுக்கு எது பொருந்துமோ அதுதான் தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும். இவனை கொன்னிடலாமா?
என்னெல்லாம் சொன்னீங்களோ சரி, அதுக்கு அதே மாதிரி செந்தில் அதிபன் என்ன சொல்றாரு? பெட்ரோலா இருக்கட்டும், டீசலா இருக்கட்டும், இவ்வளவு நெருக்கடி நீங்களா இருக்கட்டும், நீங்க சொன்னதை நீங்க எதுவுமே பண்ணாம அது ஒரு பக்கம் இருக்கு. 13% என்று அன்புமணி ராமதாஸ் சொன்னதுக்கு நீங்க ஏதாவது சேலஞ்ச் பண்ணீங்களா? நீங்க 505 வாக்குறுதியில 66 வாக்குறுதியை மட்டுமே நீங்க நிறைவேற்றி விட்டு அது வெறும் 13%. அவர் வந்து உண்மையான விடியல் எங்கன்னு உண்மையான புத்தகத்தை காட்டும் போது நீங்கள் செய்திருந்தால் அவரை நீங்க டிபேட் கூட்டு ஒன்றுக்கு ஒன்று கூட்டு இதெல்லாம் நாங்க செஞ்சிருக்கோம் நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்புவாங்க. இப்ப கான்ஸ்டன்டைன் சொல்றாரான்னு கேட்போம் நம்ம. நாங்க வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட 505 வாக்குறுதி கொடுத்தோம், 404 நாங்க நிறைவேற்றி இருக்கிறோம், 37 ஒன்றிய அரசு ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது, மீதி 64 நாங்க நிறைவேற்றலன்னு நேர்மையா தான மக்கள்கிட்ட போறோம். 80% டிஸ்டிங்ஷன் மார்க்கோட இதுவரைக்கும் இந்த இந்திய மண்ணில் எந்த மாநில முதலமைச்சரும் சாதிக்காததை தளபதி மு க ஸ்டாலின் சாதித்திருக்கிறார். எனவே 2026 மீண்டும் திமுக கூட்டணி. உங்க அம்மாவுக்கு ஒண்ணும் ஆகாதடா, தைரியமா போ. நீ திரும்ப திரும்ப என்னால தாங்க முடியாதா. மாறி மாறி இப்படி வந்து பணம் கொடுக்குறோம், அதிகமா நிதியை கொடுக்குறோம் அப்படின்னா அது எப்படி சரியா இருக்குங்கிற பார்வையை முன்வைக்கிறாங்க. ஏன் வந்து கலைஞர் 2006 வந்து ₹1 அரிசி ஆரம்பிச்சாரு, அது பிறகு வந்து ஃப்ரீயா கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாரு? அன்னைக்கு வந்து எலிக்கறி சாப்பிட்டு கொண்டது ஒரு காலகட்டம் இருந்தது, அதனால கொடுத்தாங்க. ஆனால் அதை வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அதை வந்து மறுபடியும் இன்னைக்கு அந்த சிச்சுவேஷன் கிடையாது. ஒரு சலுகையை கொடுத்து விட்டால் அதை வந்து திருப்பப்பட முடியாது என்றுதான் அதனுடைய பொருளாக இருக்கிறது. அதான் பிரச்சனையாக நான் காண்கிறேன். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அனைத்து குடும்பங்களுக்கும் ₹10,000 கருணை தொகை அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருப்பது சரியான வியூகமா அல்லது பதற்றத்தினுடைய வெளிப்பாடான்னு கேட்டோம். 23,000 பேர் வாக்களிச்சல 27% பேர் சரியான வியூகம் அப்படின்னு, பதற்றத்தின் வெளிப்பாடுன்னு 73% பேர் அப்படின்னு பாக்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.